இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் அருகே முகமூடி அணிந்து திருட வந்த மர்ம நபர் சிறுவனை வெட்டியதால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோகுலக்கண்ணன், என்ன நடந்தது அங்கே விவரம்? வணக்கம் பபிதா. ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் அடுத்த அண்ணாமலை நகரில் உள்ள ராஜேந்திரன் ராணுவ வீரராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் மனைவி அனமேலு மற்றும் மகன் சோமு உள்ள நிலையில் காலை முகமூடி அணிந்து வந்த நபர் வீட்டில் இருந்த மகனின் கத்தியை வைத்து நகைகளை கொடுக்குமாறு மிரட்டியுள்ளான். இவர்கள் கூச்சலிட்டவுடன் மகனின் கையை வெட்டிவிட்டு அலமேலையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறுகின்றனர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பனப்பாக்கம் டு ஓச்சேரி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் கூறுகையில் தொடர்ச்சியாக கஞ்சா போதையில் இந்த பகுதியில் வாலிபர்கள் அச்சுறுத்தல் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் மர்ம நபர்களை காவல்துறை உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பவம் நடந்த இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுலக்கண்ணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.